அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம ஒரு போர்டை வாங்கி மாட்டியிருக்கோம். நிறைய பேர் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இன்னைக்கு அதாவது இன்னைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். சரி, இதில் நான் ஏற்கனவே போர்டு போட்டதுனால இன்னைக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 12 லக்னங்களுக்கும் எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு யோகத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த போர்டு மூலயமா நம்ம விளக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு, எப்படி யோகத்தை கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியும். ஏன்னா இருக்கிற கிரகங்களே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய கிரகங்களில் சனி பகவான் ஒன்று. ஓகேங்களா? சரி, அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு பார்ப்போம். நல்லா கவனிங்க. மேச லக்னத்துக்கு பார்ப்போம். சனி பகவானுடைய அமைப்பு எங்கே இருந்தால் அவர் யோகத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்ப்போம். சரி, மேச லக்னங்கிறது சனி பகவானுக்கு கொஞ்சம் ஆகாத அமைப்பு. ஏன்னா அவர் லக்னாதிபதிக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது. அப்போ அந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு சனி இந்த வீட்டில், அதாவது உழைப்பையும் உழைப்பால் வரக்கூடிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். சரிங்களா? அதே மாதிரி வயதில் மூத்தவங்கக்கிட்ட நம்ம மரியாதையாக அனுசரணையாக இருக்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பாவ கிரகம். அவர் தனிச்சு இருக்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் யோகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போது இந்த மேச லக்னத்துக்கு அவர் யோகத்தை செய்யக்கூடிய இடங்களை மட்டும் நான் போடுறேன். இந்த இடத்துல சனி பகவான், அதாவது மிதுனத்தில் சனி பகவான் இருக்கும்போது யோகத்தை தருவார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது, அதாவது மிதுன வீட்டில் இருக்கும்போது யோகத்தை தருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் அவர் 6ஆம் இடத்துல இருப்பார். இந்த லக்னத்துக்கு ஆகாத அமைப்பு. புதனுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கும்போது கூட கட்டுக்கு உட்பட்டு தான் நன்மையை தருவார். வெறுமனையா சனி பகவானை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம், மற்ற கிரகங்கள் எதையும் போடல. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் துலாம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்ப்பார். சனி லக்னத்தை பார்க்கக்கூடாது. சரிங்களா? 9ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரிகோண அமைப்பில் இருக்கும்போது இங்கேயும் தகப்பனாரை கெடுத்து ஜாதகரை வைப்பார். அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி மேச லக்னத்துக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு யோக பலன்களை நிச்சயமாக தரும். ஓகேங்களா? சரி, நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் நீங்கள் 12 கட்டத்தில் அவரை கொண்டு போய் இப்படி போட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சார், அப்போ நாங்கள்லாம் மற்ற வீட்டில் பிறந்தவங்களாம் என்னதான் சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கலாம். அது கரெக்டு தான். ஆனால் நல்லா கவனிச்சுங்க. அதில் இந்த ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் அதே மாதிரி தனுசு வீட்லேயும் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு மேச லக்னத்துக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷப லக்னத்துக்கு போயிடலாம். ஓகே, ரிஷப லக்னம். லக்னத்தில் சனி இருக்கலாமா? லக்னத்தில் சனி நட்பு நிலைமையா இருந்தாலும், லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அவர் இருந்தாலும் ஜாதகரை சோம்பேறித்தனமாக்குவார். சரிங்களா? ஆனால் 9, 10ஆம் அதிபதி லக்னத்தில் அமைஞ்சிருப்பது யோகம் தான். முன்னாடியே நான் சொன்னேன், எப்போவுமே ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கணும்னா, ஒரு பாவ கிரகங்கள் யோகத்தை கொடுக்கணும்னா சுபருடைய தொடர்புல இருந்தால் மட்டுமே, சுபருடைய வீட்டிலேயோ சுபருடைய சேர்க்கையில் இருக்கும்போது மட்டுமே யோகத்தை கொடுக்கும். சனி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் ஜாதகரை சோம்பேறித்தனமாக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு மிதுனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் தரும் 2ஆம் இடத்துல. அப்பவும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துதான் உங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி வீட்டில் 5ஆம் இடத்துல இருக்கும்போது யோகத்தை தரும். ஆனால் ஒரு இயற்கை பாவகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. குறைந்த அளவு புத்திரர்களை கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தரும். கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் தரும். 6ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் ராஜயோகத்தை தரும். சுக்கரனோட இணைந்து குருவின் பார்வையில் இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மையை கண்டிப்பாக ஒரு தருவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருக்கலாம். சனி மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்கலாம். ஆயுள் சார்ந்த அமைப்புக்கு இது ஒரு நல்ல யோகா அமைப்பை தரும். 9ஆம் இடத்துலையும் அவர் இருக்கக்கூடாது, ஏன்னா பாதகஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். 10ஆம் இடத்துல அவர் இருக்கலாம். நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன்களை தருவார். தொழில் மூலியமா ஆரம்பத்தில் தொழில் அமைகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர வருமானம்,
நிரந்தர தொழில் மூலம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தருவார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம், யோக பலன் உண்டு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு மிதுன லக்னத்தை பார்ப்போம். ஓகேங்களா? சரி, லக்னம் மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி இருக்கும்போது என்ன பலனோ அதை தான் இங்கே சொல்லணும். லக்னத்தில் அவர் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்ல பலனை தரும். நட்பு வீடு அப்படிங்கிற முறையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை இங்கே எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு 4ஆம் வீட்டில் இருக்கும்போது இங்கே நல்ல பலன்களை தரும். கன்னி வீட்டில் இருக்கும்போதும் சனி பகவான் நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் நல்ல பலன்களை தருவார் உச்சம் வீட்டில். ஆனால் ஒரு இயற்கை பாவகிரகம் உச்சம் அடையும் போதும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து அல்லது பூர்வீக இடத்தை விட்டு நம்ம வெளியூரில் நம்மளை நகர்த்தி அதன் பிறகு நமக்கு அந்த யோக பலன்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் தருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி லக்னத்தை பார்ப்பார். இருந்த போதிலும் அது குருவுடைய வீடு அப்படிங்கிற அமைப்பில் ஓரளவுக்கு இங்கே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்துலையும் ஒரு இருக்கலாம். 8, 9ல் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆயுளை தருவார். நல்லா புரிஞ்சுங்க. 8ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ஆயுளை தருவார். ஆனால் 9ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. ஒரு பாவகிரகம் இயற்கை பாவகிரகம் திரியோண பாவத்தில் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய தன்மை கெடும் அப்படிங்கிற அமைப்பில். அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுத்து தான் உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியத்தை தருவார். 10ஆம் இடத்துல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருப்பது நல்ல ராஜயோகம், 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க வேண்டிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக யோக பலன்கள் உண்டு. இங்கே வந்து 4ஆம் இடத்துல கூட இருக்கலாம். சரிங்களா? 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கும்போது சனி பகவான் இந்த கடக லக்னத்துக்கு 7, 8க்கு அதிபதியான கிரகம். அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தருவார். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கும்போது பரவாயில்ல, தாயை ஏதாவது ஒரு வகையில் தாயால் இந்த கடக லக்னத்துக்கு இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். 4ஆம் இடத்துல சனி உச்சம். ஆனால் அவங்க அம்மா தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கும்போது யோகம் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது சனி கடக லக்னத்துக்கு உச்சம் அடைஞ்சிருக்கிறது யோகத்தை தான் செய்யுது. அப்போ என் உச்சத்தில் இருக்கலாம். சரிங்களா? இந்த விருச்சிகை வீட்டில் அவர் இருக்க வேண்டாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தனுசு வீட்டில் இருக்கலாம், யோகத்தை தரும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் பெறுவார். திக்பலம் பெற்றாலும் அந்த அளவு லக்னாதிபதியும் வலுத்திருந்தால் மட்டும்தான் அங்கே யோகத்தை தருவார். 8ஆம் இடத்துல இருக்கலாம், யோகத்தை தரும், ஆயுள் சார்ந்த ஒரு விஷயத்தை தரும். 9ஆம் இடத்துல இருக்க வேண்டாம். 9ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் எப்பவுமே திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் வீடு அப்படிங்கிற அமைப்பு. 12ஆம் இடமான மிதுனத்தில் கட்டாயம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம லக்னத்தை பார்ப்போம். லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்கு எதாச்சும் ஒன்று கெடுத்து தான் யோகத்தை தருவார். 3ஆம் இடத்துல கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சுபருடைய வீடாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை தரமாட்டார். 6ஆம் இடத்துல ஆட்சி மறைந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவு நல்ல பலன்களை தருவார். சரிங்களா? இங்கே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கலாம், நல்ல பலன். ஓகேங்களா? அதே மாதிரி 9ஆம் இடத்துல இந்த வீட்டில் இருப்பதை விட 10ஆம் இடத்துல இருப்பது யோகம். நல்லா புரிஞ்சுங்க. 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல யோகத்தை தரும் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு லக்னத்தில் அவர் இருக்க வேண்டாம். ஏன்னா எந்த லக்னத்துக்கு கன்னி அவர் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சோம்பேறித்தனத்தையும் தாமதமாக செய்யக்கூடிய பழக்கத்தையும் தருவார். 2ஆம் இடத்துல உச்சம் அடையவே கூடாது, குடும்பத்தை கெடுத்துரும். ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 3ஆம் இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? 4ஆம் இடத்துல இருக்கலாம். சரிங்களா? 5ஆம் இடத்துல இருக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்க வேணாம். இந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பாதிப்பையும் தரும். சரி, 8ஆம் இடத்துல வேண்டாம். 9ஆம் இடத்துல வந்து இங்கே அவர் இருக்க வேண்டாம். என்ன பொறுத்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல அருமையான யோக பலன்களை கண்டிப்பாக மிதுன வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த கன்னி லக்னத்துக்கு செய்வார். இந்த 3 வீடுகள் இருக்கும்போது நல்ல யோகம். கட்டுக்கு உட்பட்டு துலாத்தில் இருக்கும்போது நன்மையை தருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் லக்னத்துக்கு பார்ப்போம். லக்னத்தில் உச்சம் இங்கே இருக்க வேண்டாம். சரிங்களா? உச்சம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த அமைப்பு வேண்டாம்.
2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக 3ஆம் இடத்துல இருப்பது நல்லது. சரிங்களா? அதன் பிறகு 4ஆம் இடத்துல இருப்பது நல்லது. ராஜயோகாதிபதிங்கிற முறையில் 4ஆம் இடத்துல இருப்பது நல்லது. 6ஆம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்ல. குருவின் தன்மையே இருந்தாலும் இங்கே ஒரு பாவகிரகம் 6ல மறைஞ்சா கண்டிப்பா யோகத்தை செய்வார். 8ஆம் இடத்துல நிச்சயமா இருக்கலாம். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல அவரு நட்பு நிலைமையா இருந்தாலும் கட்டுக்குள்பட்டு தான் நன்மையை வந்து செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை நிச்சயமாக துலாம் லக்னத்துக்கு தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு நம்மளுடைய விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ல் இருக்கலாம். சரிங்களா? 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. குருவுடைய வீடாக இருந்தாலும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 6 வேணாம். 7ஆம் இடத்துல சுபருடைய வீடுங்கிறதுனால 7ஆம் இடத்துல இருக்கலாம். சரிங்களா? இங்கே 8ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா இந்த இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புதன் எப்படிப்பட்ட அமைப்போ அதை வந்து தரும். அதனால அந்த வீட்டில் கூட கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சொல்லுவேன். சரி, இந்த வீடும் பகையான வீடு 11ஆம் பாவத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக நல்ல யோக பலன் உண்டு. 12லையும் இருக்கலாம். இதெல்லாம் விருச்சிக லக்னத்துக்கு இந்த வீடுகள் அமரும்போது சனி கண்டிப்பாக நமக்கு யோகத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு லக்னத்தில் இருப்பதை விட 2ஆம் இடத்துல ஒரு இருக்க வேண்டாம், 3ல் இருக்கலாம். சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ல் மீனத்தில் இருக்கலாம், 6ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்க கூட கட்டுக்கு உட்பட்டு மிதுனத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற அமைப்பு. 10ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல யோக பலன்களை தருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னாதிபதியே லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் குடும்பத்தை சார்ந்த ஒரு அமைப்பை வந்து ஏதாவது ஒரு வகையில் சிதைச்சு தான் இங்கே யோக பலன்கள் தருவார். 3ஆம் இடத்துல இருக்கலாம். 5ஆம் இடத்துல வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார். 6ஆம் இடத்துல சர்வ நிச்சயமாக இருக்கலாம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல வந்து கட்டுக்குள்பட்டு நன்மை தருவார். 5, 9ல் இருக்கும்போது அவர் கட்டுக்குள்பட்டு தான் நன்மை தருவார். சரி, அதன் பிறகு 10ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், 12ஆம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம். நல்ல யோக பலன்கள் மகர லக்னத்துக்கு கண்டிப்பாக தருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி. நல்லா பாருங்க, 12ல் இருக்கலாம். சரிங்களா? 11ஆம் பாவத்திலையும் இருக்கலாம், 2ஆம் பாவத்திலையும் இருக்கலாம். கட்டுக்குள்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கலாம். சரி, அதன் பிறகு 4ல் இருக்கலாம். 5 வேண்டாம். சரிங்களா? 8ல் இருக்கலாம். சரிங்களா? 9 வேண்டாம், உச்சம் அடைஞ்சிருந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு. மறுபடி 11, 12ல் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தருவார். லக்னத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு. சரி, கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு. சரிங்களா? லக்னத்தில் சனி பகவான் இங்கே இருக்க வேண்டாம். 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டுக்குள்பட்டு கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போயிடும். ஓகே, 8ஆம் இடத்துல இருக்கலாம், ஆயுள் உண்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10, 11ஆம் பாவத்திலையும் இருக்கலாம், 12ஆம் பாவத்திலையும் இருக்கலாம். இந்த மீன லக்னத்துக்கு மட்டும் பாருங்க எத்தனை இடத்துல டிக் போட்டிருக்கேன்ட்டு. இந்த இடத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை செய்வார். நண்பர்களே, இது வந்து நம்ம ஒரு தோராயமா எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. இருந்த போதிலும் இந்த போர்டு வாங்கினதுக்கான நோக்கமே ஒரு ஜாதகத்தை போட்டு ரொம்ப தெளிவான முறையில் உங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் போட்டது. சரி, நீ முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு போட்டோம். நண்பர்களே, இந்த சனி பகவானுடைய திசை எப்படி இருந்தால் என்ன பலன், எங்கே இருந்தால் யோகத்தை கொடுக்கும்னு இந்த வீடியோ வாயிலாக பார்த்துருப்போம். மீண்டும் நாளை வேறொரு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்தின் வாயிலாக உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லித்தரேன். போர்டு வந்துருச்சு, மிக விரைவில் நம்ம வந்து வகுப்பு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ பதிவின் வாயிலாக தெரிவிக்கிறேன். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா கட்டணம் செலுத்தி, இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபா கட்டணம் செலுத்தி நம்மகிட்ட ப்ரெடிஷன் வாங்கிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.